ஒரு மகள், அவளே எத்தனை படைகளை பிரித்து தலைமையேற்று நடத்தி வென்றிருக்கா பாத்துக்க. உறுதி இருந்திருக்கணும் உள்ளத்துல. அந்த பரம்பரை வீரம் நமக்கு என்ன செத்தா போச்சு? அவ வழி வழியா அவ வம்சத்துல வந்த பிள்ளைகள் தானே நாம. அது இல்லாம போயிருச்சா? இப்படிப்பட்ட ஒரு பெண்மகள் நம்ம இனத்திலே பிறந்திருக்கிறாள் என்று போற்ற தொடங்குவார்கள். போற்றத்தக்க ஒரு பெருமகள் நம்முடைய குலத்தில் நம்முடைய இனத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் என்பதை நீ புரிந்து கொள்ள. என்னைக்கும் சொல்லுவேன், வென்று வருவேன். அவள் பேரன் சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்திற்கு முன்பே மிகப்பெரிய என் பாட்டி சிலையை வைத்து வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் மண் உங்களை வரவேற்கிறது என்று. நீ என்னுடைய காசுல நடத்துகிற போக்குவரத்துக்கு ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்னு போட மாட்டேங்கிற? வேற வைக்கிறதுல உனக்கு என்ன வலிக்குது? இப்ப நீ வைக்கல, ஆனால் என் பிள்ளைகள் தேடி தேடி போய் எல்லா பேருந்துலையும் ஓட்டுறான் நினைக்கிறியா? நான் சொல்லிதான் ஓட்டுறான்னு நினைக்கிறேன். இல்ல, அவன் உள்ளுக்குள்ள இருக்குது பாரு. எங்க தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு. அந்த உணர்வு அவனை உசிப்பி போகுது. நான் சொல்லல, நம்ம எப்படிப்பட்ட வீரத்தை போட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஒவ்வொரு வீரன் உள்ள போட்டு அவங்க படுத்துற பாடு. நம்மளை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறதா? சாராயத்துக்கு பேரு வீரன் வச்சிருக்கான். சரித்திர வீரனை போற்றாம, வீர மரத்திய போற்றாம, வீர பெருமக்களை போற்றாம, சாராயத்துக்கு வீரன் வச்சு போட்டவன வீரன் நட்டுக்கிறது. தமிழன் வீரம்டா, வீரன். இதை விட நம்மளை சிறுமைப்படுத்திட முடியுமாடா? எது போற்றத்தக்கது எது தூற்றத்தக்கது என்று தெரியாத ஒரு தற்கொலை கூட்டமாக மாறி போனதால் தான் பல தற்கொலைகள் தவிக்கொண்டு திரிகிறது. திரும்ப திரும்ப என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நாங்கள் சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவரோடு பழகவே மாட்டோம். எங்கள் கொள்கை நிலைப்பாடு சாதிக்கு கொலை செய்யாதே, சாதியை கொலை செய். பிரபாகரன் மகன் என்னை தவிர இந்த நிலத்தில் 15 ஆண்டுகள் ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒற்றை மகனாக நின்று இந்த படையை கட்டி தோத்து தோத்து இழுதுகிட்டு வந்து இவ்வளவு தூரம் நிக்கிறேன்னா, அரை விழுக்காடு விழுக்காடு வாக்கு பேரம் பேசி கூட்டணிக்கு இழுக்கிறேன்னா 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு வச்சிருக்கேன். எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்? நான் சமரசம் செஞ்சிருக்கேனா? இல்லை. ஏன்? எனக்கு 4-3 சீட்டை தந்து இல்ல, நாட்டை தரணும். ஏன்? என் கனவு பெருசு.